ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். கோபண்ணா, இப்போ அவர் சொன்ன ஒரு லாஜிக் தமிழகத்தில் திருப்புமுனை அப்படின்றப்ப அதிமுக 2 இடங்கள் பெற்றாலே அவங்களுக்கு வெற்றி தான், உங்களுக்கு இழப்பு தான். அந்த ஆங்கிள் தான் ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சு 26க்கு எங்களுக்கு ஒரு பெரிய திருப்புமுனையா இந்த களம் இருக்கும், 24 களம் இருக்குன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? கடந்த 2004 பொது தேர்தலில் அன்னை சோனியா காந்தி, கலைஞர் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இந்தியாவுக்கே திருப்புமுனையாக அந்த கூட்டணியில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் தமிழ்நாட்டில். அதற்கு பிறகு 2024 வரைக்கும் நடைபெற்ற ஒரு தேர்தல், 2014 பொது தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களிலும் அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தது. நாங்கள் ஒரு கூட்டணியாக இருந்தோம். அடிக்கடி அறிவாலயத்திலே கூடுவோம், ஆலோசனை செய்வோம், எதிர்கால செயல் திட்டங்களை உருவாக்குவோம். நாங்கள் ஒரு கூட்டணியாகவே செயல்பட்டோம். எங்களோட காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட திமுக, கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக் என்ற கட்சிகள்லாம் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள். ஆக நாங்கள் ஒரு கூட்டணியாக செயல்பட்டு தொடர்ந்து வெற்றிகளை பெற்று வருகிறோம். இன்றைக்கு அதே போல் இந்த காம்பினேஷன் ஆஃப் ராகுல் காந்தி அண்டு தளபதி மு.க. ஸ்டாலின் இருவரது அந்த காம்பினேஷனை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள். கடந்த காலத்தில் நேரு பாரம்பரிய தலைமையை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ, சோனியா காந்தி, கலைஞர் தலைமையை எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போல் இன்றைக்கி தலைவர் ராகுல் காந்தி, தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இணைந்த கூட்டணியை, தமிழ்நாட்டு நலன் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்த அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி 40ம் நமதே என்கிற இலக்கு, நாங்கள் தான் கூட்டணியாக இருக்கிறோம். எங்களை எதிர்த்து அதிமுக அனைவருக்குமான வெற்றியா இந்த முறை இருக்க போகுது அப்படின்ற அதுவே உங்களுக்கு இழப்பு தான். இல்லை நான் தமிழ்நாட்டில் 40ஐயும் நாங்கள் வெற்றி பெற்றுவோம். கடந்த முறை 39 வெற்றி பெற்றோம், 40 வெற்றி பெற்றோம். ஏன் சொல்கிறேன்னா, அரித்மெட்டிக், அரசியல் சூத்திரம். நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய பலம், அதை ஒருங்கிணைக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய வியூகம். தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் பரப்புரையில் நாங்கள் எங்கள் கருத்துக்களை ஒரு கருத்தியலை நாங்கள் முன்வைத்தோம். அதன்படி இன்றைக்கி எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். அதே போல் நீங்கள் பார்க்கறது என்னென்னா, இன்றைக்கி அதிமுகவோட பெயர் சொல்லக்கூடிய ஒரு கட்சி கூட்டணியில் இல்லை. பாஜகவோட பாமக இருக்குது. பாஜக எங்கே செல்வாக்கா இருக்கோ அங்கே பாமக கிடையாது. பாமக செல்வாக்கா இருக்கிற இடத்துல பாஜக இல்லை. ஆகையினால் ஒருவருக்கு ஒருவர் பயன்பட போவதில்லை. ஆக முதல் நிலையில் வலுவான கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கிறோம். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 அந்த மக்களவை தேர்தல், இன்றைக்கி மறுபடியும் உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, அனைத்து தேர்தல்களிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாதனைகள், அதில் தேசிய அளவில் இன்றைக்கி ராகுல் காந்தி மிகப்பெரிய பேராற்றல் மிக்க ஒரு தலைவராக, இன்றைக்கி நரேந்திர மோடியினுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து களம் காணுகிற மாபெரும் தலைவராக அவர் பாருங்கள். பேசும்போது இன்றைக்கி பார்க்குற தலைநகர் டெல்லியில் அந்த பேச்சில் ஒரு சிறு பிசகு கூட கிடையாது, ஒரு சின்ன ஒரு தடங்கள் இல்லாமல் பேசுகிறார். உள்ளத்தில் உண்மை ஒளியுண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும், பள்ளத்தில் விழுந்து கிடக்கும் எல்லாம் விழிபெற்று பதவி கொள்வர் என்ற மகாகவி பாரதியினுடைய வரிகளுக்கு ஏற்ப. காரணம், இந்த மக்களை நேசிக்கிற தலைவர். கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் இந்த மக்களுக்காக நடந்திருக்கிறார், மக்களை பார்த்திருக்கிறார், மக்களோடு உரையாடி இருக்கிறார். மக்களை சந்திக்காத, பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத, எந்த கேள்விக்கும் பதிலளிக்காத, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாத ஒரு ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வாதிகாரியை வீழ்த்துவதற்கு தலைவர் ராகுல் காந்தி தலைமையில மிகப்பெரிய திருப்பு முனையை தமிழ்நாடு வழங்க போகுது. நீங்க 6வது 7வது கட்டத்தை இங்கிருந்தே பரப்புரை பாஜக எதிர்ப்பு அலை என்பது தமிழ்நாட்டிலே முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதியே தொடங்கிடுது. சரி, தொடர்ந்து இன்னைக்கு எதிர்ப்பு அலை தான். 40க்கு 40 தமிழ்நாட்டில் 40க்கு 40 நாங்கள் பெறுவோம். சரி, இந்த எதிர்ப்பு அலை 5-6 கட்டங்களாக நாடு முழுவதும் பரவி கிடக்கிறது. சரி, happy wedding என்றும் ட்ரெண்டிங் happy wedding ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.